தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. அப்போ குரு சனி இணைஞ்சிருந்தா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ போராடினாலுங்க அவன் வந்து பிச்சைக்காரனாவே எடுத்துகிட்டு போகிறானே, அவனுடைய மொதல் வேலை எதை பற்றி யோசிக்க மாட்டான். அந்த 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு தான் அவன் லாபத்தை பற்றி யோசிப்பான். அது குரு சனி இருக்கிறவங்களுடைய குணம் அப்படி. அதுக்கப்புறமா வந்து குரு சுக்கிரன், அப்புறமா சனி சுக்கிரன், இந்த இணைவுகள் வந்து கொஞ்சம் ஹாப்பினஸை கொடுக்கும், கொஞ்சம் வெல்த்னஸை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கார்களில் பெரிய பெரிய கார்களில் போவாங்க, பெரிய பெரிய பங்களா போவாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் கடனாளியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த குரு சனி என்பது 5 விசா கடன்லாம் வாழ்கிறது. இந்த குரு சுக்கிரன் சனி சுக்கிரன்றது வந்து கடன் இருந்தால் கூட பரவாயில்ல, சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே சந்தோஷமான வாழ்க்கை தான். இதில் எது சரி தப்புன்றதான் நம்மளுக்கு. இன்றைக்கி காலைல வாட்ஸ்அப்பை திறந்து சும்மா சர்ச் பண்ணுறேன், நிறைய பேர் 57 வச்சுக்கிறாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னடா 57 வச்சுக்கிறோம் போட்டாக்கு போகலான்னு கேட்குறேன். 57 இன்றைக்கி சுவிட்சு எடுங்கிறாங்க. ஓகேங்களா, என்னத்தை சுவிட்சு போட போகிறாங்கன்னு தெரியல அதில், இல்லைங்களா? நம்ம மனசார ஏற்றுக்கிட்டோம்னா எல்லாம் நடந்துருங்கிறாங்க. மனசார நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் எல்லாரும், எவனுமே நல்லா இல்லை, இல்லைங்களா? அப்போ மனசார நினைக்கிறதுலாம் வாழ்க்கை இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு விதி இருக்குது, எனக்குன்னு ஒரு விதி, அதுதான் வாழ்க்கை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்து என்ன மாதிரியான சந்தேகமாக இருந்தாலும் அவருக்கே உருத்தான ஒரு பாணியில் நமக்கு சூப்பராக விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இணைவு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ இந்த மாதிரியான இணைவுகள் இருந்தால் அந்த ஜாதகக்காரர் வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும், வாழ்க்கையில் ஜெயிப்பார் அப்படின்னா எந்த மாதிரி எந்த மாதிரி யோகம்? தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்றதுல இப்போ குரு சனி இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ குரு சனி இணைஞ்சிருந்தா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ போராடினாலுங்க அவன் வந்து பிச்சைக்காரனாவே எடுத்துகிட்டு போகிறானே. ஒரு படத்தை சொல்லுவாங்க, பிச்சைக்காரனாக இருந்தாலும் அந்த பிச்சைக்கார சங்கத்துக்கு தலைவராகிறான்னு ஒருத்தர் இருக்கான், இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பொறுப்புக்கு இந்த குரு சனி வந்துடுறாங்க. கொண்டு போய் மேலே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மேன்மையான நபராக மாறிடுவார். ஏன்னா அவர் ஒரு ஜெனுவனான பார்ட்டியாக இருப்பார், ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக 4 பேருக்கு உதவுன்ற மனப்பான்மை இருப்பார். எல்லாருடைய சிந்தனையும் இப்போ இந்த குரு சனி சேர்ந்துருக்கவங்கள்ட்ட இப்போ ஒருவேளை நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், குரு சனி இருக்கிறவங்க இருக்கிறாருன்னா ஒரு 2 நாளில் உங்கள் இடத்துல உட்காந்துருவார், என் இடத்துல உட்காந்துருவார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்ற ஆர்வம் அவருக்கு இருக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்து எல்லா நாலேஜையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைஃப்பை ஒரு இதுவாக விட்டுவார். அதே மாதிரி ஒரு 15,000 தான் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜாதகத்தில் குரு சனி இருக்குது அப்படின்னா அந்த 15,000 ரூபாயில் குறை சொல்லாமல் வெளியே எல்லாருக்கும் அந்த குறைப்படுறது இருக்குது, இருந்தாலும் அந்த 15,000 ரூபாய் நிறைவாக கொண்டு போயிடுவார். அதே மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா காசு வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? உங்களுக்கு குரு சனி இணைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய மொத்த குறிக்கோள் எதில் இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறது. அவனுடைய மொதல் வேலை எதை பற்றி யோசிக்க மாட்டான். அந்த 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் எடுத்துட்டு தான் அவன் லாபத்தை பற்றி யோசிப்பான். அந்த குரு சனி இருக்கிறவங்களுடைய குணம் அப்படி. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா எதையுமே சுமத்திக்க மாட்டாங்க, தனக்கு மேலே சுமையை தூக்கவே மாட்டாங்க, அழகா ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க. அப்போ குரு சனி இணைஞ்சிருந்தாலே ஒரு ஜாதகத்துக்கு அப்படி டிக்கு போட்டு மடிச்சு கையில் கொடுத்துடலாம். அவன் வந்து பெரிய ஆளாவான், கோடீஸ்வரன் ஆவான்லாம் சொல்லலை. அவன் பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் நிறைவாக இருப்பான். ஒரு வேளை மதிய சாப்பாடு வாங்கிட்டான்னா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சு தூங்கிடுவான், ஓகேங்களா? அவ்வளோதான். நிறைய பேர் வாங்கி நைட்டுக்கெல்லாம் சேர்ப்பாங்க, ஆமாம், நிம்மதி இல்லாமல். இவனை பொறுத்தளவுக்கு கழுவி கமுத்திட்டு இன்னைக்கு சவுல் முடிஞ்சு யோசிக்காம இப்போ ஒரு வாழ்க்கை ஹாப்பி தான் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து குரு சுக்கிரன், அப்புறமா சனி சுக்கிரன், இந்த இணைவுகள் வந்து கொஞ்சம் ஹாப்பினஸை கொடுக்கும், கொஞ்சம் வெல்த்னஸை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கார்களில் பெரிய பெரிய கார்களில் போவாங்க, பெரிய பெரிய பங்களா போவாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் கடனாளியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 80 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய ஆள் தான், இல்லைங்களா? அவருக்கு வந்து 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இந்த 80 கோடி ரூபாயும் கடனில் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ அது இல்லாமல் இது ஒரு 30 கோடி ஆச்சா, அப்போ 1,110 கோடி கடன் வச்சுக்கிறாரு. 1 ரூபா இல்லை. ஆனால் எனக்கு பிஸ்னஸே இல்லை, எனக்கு அவ்வளோ கடன் இல்லை. இப்போ யார் ஹாப்பியான ஆள்னா நான் தான், கடன் இல்லை. ஆனால் பொறுமையாக பார்க்குறப்ப அவர் சாகுற வரைக்கும் இந்த கடனோடய சந்தோஷமாக இருந்துடுறாருல, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடுறாருல. அதனால சாகிறப்ப கடனோட தான் ஜாக போகிறான். அந்த கம்பெனி மேலே 100 கோடி ரூபா கடனோட தான் ஜாக போகிறான். ஆனால் கடைசி வரைக்கும் 100 கோடி அதிபர் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலாம், இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறது இந்த சனி சுக்கிரன் குரு சுக்கிரன் இணைவு. அப்போ இருக்கிற வரைக்கும் கடனாகவே இருந்தாலும் கூட ஹாப்பியாக இருக்கிறது. அப்போ இந்த குரு சனி என்பது 5 விசா கடன்லாம் வாழ்றது. இந்த குரு சுக்கிரன் சனி சுக்கிரன்றது வந்து கடன் இருந்தால் கூட பரவாயில்ல, சந்தோஷமாக வாழணும். இது ரெண்டுமே சந்தோஷமான வாழ்க்கை தான். இதில் எது சரி தப்புன்றதான் நம்மளுக்கு
எல்லாமே உடம்பு வரைக்கும் கடன் வாங்கின உடம்பு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிலாசபி கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு ஓட்ட வேண்டியதானே தவிர, ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடக்கணும் அந்த வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்கலாம். அந்த அப்படி பார்க்குறது ரெண்டு தான் இணைவு. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்லையுமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. யார் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த மிடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வாங்கலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க காமன் பீப்புள். அவங்க தான் நிறைய பேர். அவங்க எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஜாதத்தில் வந்து செவ்வாய் அதிகாரமாக இருக்கும். செவ்வாய் வந்து வக்கரம் பரிவர்த்தனை இது மாதிரி வந்து கடன் வாங்குறது வாழ்க்கை முழுவதுமே கஷ்டப்படணும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கடன் வாங்குறது, கொஞ்சமாக கடன் வாங்குறது, கொஞ்சமாக கொடுக்குறது, அதில் 2 EMI போடுறது, இதை தூக்கி அதில் போடுறது, இந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டுறவங்களோட அது காரணம். அப்போ ஒரு ஜாதத்தில் குரு சுக்கிரன் கூட தேவையில்லை, சனி சுக்கிரனும் குரு சனியும் சேர்ந்துட்டா, அந்த ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இல்லாமல் இருந்துட்டா ஓரளவுக்கு ஹாப்பியாக அவங்க வாழ்ந்துடலாம். இதுவும் வந்து ஒரு இணைவு தான். இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முறையாவது அந்த பாசிட்டிவான இணைவு வராதா? இல்லைங்க, ஒரு தடவை வர்றது தாங்க. நான் உங்களை செஞ்சு தூக்கி வெளியே போடுறது தான், அவ்வளோதான். நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாறவே மாறாதுங்க. அது அந்த வாழ்க்கை வந்து ரேஷியோ மாறும். அதுக்கு என்னன்னா உங்களுடைய விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் விதி. நான் நிறைய இடத்துல கேட்குறேன், இப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, நினச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன செய்யணும், அதை பற்றியே யோசிக்கணும், எழுதிலாம் போடணும். இன்றைக்கி காலைல வாட்ஸ்அப்பை திறந்து சும்மா சர்ச் பண்ணுறேன், நிறைய பேர் 57 வச்சுக்கிறாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னடா 57 வச்சுக்கிறோம் போட்டாக்கு போகலான்னு கேட்குறேன். 57 இன்னைக்கு சுவிட்சு எடுங்கிறாங்க. என்னத்தை சுவிட்சு போட போகிறாங்கன்னு தெரியல அதில் இல்லைங்களா. இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சா 98 போட்டிருக்காங்க. எவனோ ஒருத்தன் சொல்கிறான் போல இதெல்லாம். ஓகே, அப்போ இது மாதிரி இல்லை. அப்போ உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து நினச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறான். ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வந்து கோடிகள் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா போகிறேன்டா அப்படி கேட்டால் கிடைக்கும். ஏன்டா பைத்தியக்காரனா, நம்ம பிறந்ததுலேருந்து காசுக்காக தானே இயங்குறோம். எவனாச்சும் சந்தோஷமாக இருக்கிறோமா? நிச்சயமா. நம்ம மனசார ஏற்றுக்கிட்டோம்னா எல்லாம் நடந்துருங்கிறாங்க. மனசார நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் எல்லாரும். எவனுமே நல்லா இல்லை இல்லைங்களா. அப்போ மனசார நினைக்கிறதுலாம் வாழ்க்கை இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு விதி இருக்குது, எனக்குன்னு ஒரு விதி, அதுதான் வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான் ஜோசியம். இதை வந்து மாற்றவோ ட்ரை பண்ணவோ அப்படி செய்யவோ முடியாது. அப்போ நம்ம லைஃப் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா அதிபரை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும்? அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன நான் தெரிஞ்சுட்டேன்னா அதை ஹாப்பியாக வாழணும். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இப்போ சோசியல் மீடியா வந்து பெருசாகிடுச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் தைரோக்காரன் ஒரு கம்பெனிக்காரர் 3000 கோடி ரூபாய்க்கு கம்பெனி வந்துட்டு பேசுகிறாரு. இவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்குறாங்க. 3000 கோடி ரூபா ஒரு நபருடைய வார்த்தை 300 ரூபாய்க்கு கூட வழி இல்லாதவனுடைய எப்படி மாற்றும்? வாய்ப்பில்லை. ஒருவேளை அவர் 300 ரூபாய்க்கு வழி இல்லாமல் போட்டிருந்தார் இல்லையா, அந்த டயத்தில் இவருடைய வீடியோ இவர் பார்த்துருந்தா கூட இவரே முன்னேறி வந்திருக்க முடியாது. அவர் வேலை பார்த்ததுனால முன்னேறி வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தலாம் வாழ்க்கை மாறாது. விதினா விதி தான். அப்போ உங்கள் கிரகங்கள், உங்கள் ஜாதத்தில் என் ஜாதத்தில் என்ன கிரகங்கள் இணைஞ்சிருக்கோ அதனுடைய கிரக இணைவு பலன்கள் நடக்கும். இந்த கிரக இணைவு பலன்களை பழைய நூல்களில் யோக பல படங்கள்னு எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய புக்கே இருக்குது. யோகங்களை பற்றி வர்ணிக்கிறதுக்கு, யோகத்தை பற்றி வர்ணிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா அனுபவத்திலையும் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்தந்த கிரகங்கள் சேரும்போது இந்த தொழில், இந்த குணங்கள்னு சொல்கிறாங்க. குணங்களே மாறுதுங்க காலங்களுக்கு தகுந்த மாதிரி. என்ன ஆயிடுது, இப்போ 70-80களில் பிறந்தவங்களை போய் பார்த்தீங்கன்னா 70-80 அவங்க பிறந்தவங்க அந்த டயத்தில் ஒரு 90 முன்னால் ஒரு 60-90 வாழ்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட. ஓகேங்களா, ஒரு வறுமை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வறுமைக்கு தகுந்த மாதிரி வாழணும். ஒரு டவுசர் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அம்மா தச்சு தான் தருவாங்க, போட்டு தான் இந்த போடணும். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு தடவை போய் செருப்பு கடையில் போய் ஸ்டாஃப் அந்த இது கேட்டேன், பட்டி கேட்டேன். பட்டி நாங்கள் இருக்கிறப்ப 2 ரூபா பட்டி செருப்பு போட்டிருந்தான். செருப்பில் எது பிஞ்சு போகும்னா கீழே இருக்கிற அந்த இது வந்து ஒன்றுமே ஆகாது, கல் மாதிரி கிடக்கும். மேலே இருக்கிறது ஆமாம், ரின் சோப் மாதிரி கிடக்கும். மேலே இருக்க வார் மட்டும் பிஞ்சு போகும். 1 ரூபாயோ 2 ரூபாயோ. இப்போ போய் கேட்டோம்னா சிரிக்கிறான் கிடக்காரு. ரீஃபில் போய் கேட்டோம்னா சிரிக்கிறான். சரிங்களா, நாங்கள் வெறும் ரீஃபில் வச்சு எக்ஸாம்லாம் எழுதிக்கிறோம். அப்போ அந்த காலங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா மாறி. அப்போ என்னன்னா அந்த பலன்களை கொண்டு வந்து இந்த காலத்தில் உட்கார வச்சா என்ன ஆகும், மக்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா மக்களே மாறிட்டான். மக்கள் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ரஷ்யாவையும் அமெரிக்காக்காரனையும் கனடாக்காரனையும் யூகேக்காரனையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்துட்டு இல்லைங்களா. கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன வெள்ளைக்காரனான்னு கேட்போம். இப்போ எல்லாமே வெள்ளைக்காரன் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த புக்குகள் இருக்கக்கூடிய பலன்கள் மாறுகிறது. அனுபவத்தில் ஒத்து வரலை அப்படிங்கிறப்ப அனுபவத்திலையும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ஒத்து கொண்டு வரணும். அப்போ சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருந்தா அப்படி, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அப்படி, சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகங்கள் வந்து மொத்தம் 1800 யோகங்கள், சந்திராதி யோகங்கள் இருக்கு 800 யோகங்கள், அதுக்கப்புறம் சூர்யாதி யோகங்கள், அதுலேயே வந்து பாட்டாக பிடிச்சி மொத்தம் 4800 யோகங்களை ஜாதக அலங்காரத்தில் தெளிவாக எழுதிக்கிறாங்க. யோகத்துக்குன்னே தனியாக யோக தரங்கினின்னு ஒரு புத்தகம் இருக்குது. யோக தரங்கினின்ற புத்தகம்னா அதுலேயே வந்து ஒரு 246 யோகங்களை கூட்டு மரண யோகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் யோகம்ன்றது கேட்டதுனால சொல்கிறேன். கூட்டு மரண யோகம், குலநாச யோகம்னு ஒன்று இருக்குது.
கூட்டு மரணம்னா மொத்தமாக மொத்தமாக போய் சாகுறாங்க இல்லைங்களா, அவன் ஜாதத்தில் எப்படி யோகம் இருக்குன்னு சொல்கிறான். அது யோகம் நம்ம யோகமா, அது அதிர்ஷ்டம் இல்லை இல்லையா. அந்த யோக தரங்கணிகளை எழுதி வச்சிருப்பான். குலநாச யோகம்னு எழுதுவான். ஒரு குல நாசமாக போகிறதுக்கு என்ன யோகம் அவன் குடும்பத்தில் இருக்கும். அப்போ குலநாச யோகம், கூட்டு மரண யோகம், பாப யோகம், பாபகத்திரி யோகம்னு சொல்லிட்டு நிறைய யோகங்கள் இருக்குது. நீங்கள் வந்து யோக தரங்கணி வாங்கலாம். ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜாதக அலங்காரம். ஜாதக அலங்காரத்தில் யோக படலம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 400 யோகம் எப்படி இருந்துச்சு, அதுக்குள்ளே கால்குலேஷன் போட்டு டேபிளே போட்டிருப்பான். இதுலேருந்து எந்த இடத்துல இருந்தால் என்ன பேர் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் இதெல்லாம் படித்து இப்போ ஒரு 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 கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒரு 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 டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் ஒன்று. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ரெண்டிங் பண்ணுது. அதுக்கு மொத்தம் வந்து ஒரு ஒரு ரீசெக்கப்புக்கு ஒரு 5000 பாயிண்ட் வைக்கிறோம் சரிங்களா. 5000 நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி 5000 காம்பினேஷனையும் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ரிசல்ட் ரிப்போர்ட் கொடுக்குது இல்லைங்களா. அப்போ ஒரு ஜோசியர் 4800 யோகத்தையும் ஒரு ஜாதத்தில் அப்ளை பண்ணி தான் பலன் சொல்லணும்னா அவன் எத்தனை நாள் கழிச்சு பலன் சொல்கிறது? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அப்போ என்னன்னா எங்களுக்குன்ற ஒரு காமனாக இது வந்து யோகம்ன்ற மனப்பாடம் பண்ணாமல் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா நாங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கான மெமரி கார்டாக இல்லாமல் நாங்களே வந்து மேக் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் வந்துட்டோம்னா இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கே சேர்ந்துருந்தால் என்ன யோகம் கிரியேட் ஆகுன்றது எங்களுக்குள்ள ஆயிரும். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து குரு சந்திர யோகம்ன்றதுக்கு மனப்பாடம் பண்ணி படிக்கணும். இப்போ குருவிலேருந்து சந்திரன் எங்கே உட்காந்தா என்ன நடக்கும்னு எங்களுக்கு அனுபவமாக தெரியும். அப்போ நாங்கள் அந்த யோகமாக படிக்காமல் எங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே எங்களுக்குள்ள ஒரு கிரியேஷன் வந்துடும். அப்போ இப்படி இருக்கிறனால ஒரு லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் ஒரு படத்தை கிரியேட் பண்ணி அது மாதிரி நாங்களாக ஒரு படத்தை கிரியேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் புது புது கதை தானே. ஆக்சுவலாக யாராலையுமே ஒரு இன்டெப்த்தாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக முடியாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னாங்க, இப்போ நான் நேற்று கேட்டேன், நான் நேற்று கிளாஸ் பாண்டிச்சேரியில் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன். அப்போ நான் என்ன கேட்டேன்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நிறைய பேருக்கு தெரில. ஒருத்தர் மட்டும் கை தூக்குனாரு, உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நான் அதான் பண்ணுறேன்னாரு. அப்போ பண்ணுறவர் தவிர மீது யாருக்கும் தெரியல. அப்போ இத்தனை ஜோசிக்காரங்களும் பலன் சொன்னாங்கன்னா ஒருத்தன் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ஒர்க் பண்ணுறவனுக்கு என்ன வேலை பார்ப்பான்னு சொல்லுவாங்க அவங்க? சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழிலே தெரியாது. அப்போ ஒரு ஜோசிக்காரனுக்கு அதை பற்றி தெரிந்தால் ஒழிய அவனால் கற்பனை பண்ண முடியாது. சரிதான் இல்லைங்களா? அப்போ பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் நீங்கள் ஸ்க்ரூ மிஷின் ஓட்டுறீங்களா, எத்தனை டன் மிஷின் ஓட்டுறீங்கன்றது வரைக்கும் சொல்லலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ அந்த மிஷின் ஓட்டுனவனுடைய 10 ஜாதகம் எனக்கு தெரியணும், 100 பேரை பார்த்துருக்கணும். அதுலேயே வந்து ஸ்க்ரூ ஓட்டுறவன், ஹைட்ராலிக் ஓட்டுறவன், ப்ரெஸ் ஓட்டுறவன், மேனுவல் ஓட்டுறவனுடைய ஜாதகங்களில் கம்பேரிசன் எனக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ இதே மாதிரி எத்தனை தொழில் இருக்குது, கோடானு கோடி தொழில் இருக்குது இல்லைங்களா. அப்போ எல்லா தொழில் செஞ்சவனுடைய ஜாதகத்தையும் எனக்கு அனுபவத்தில். அப்போ என்ன சொல்கிறேன்னா என்ன மெத்தடாக இருந்தாலும் நிறைய ஜாதகங்கள் எவன் பார்க்குறானோ அவங்க தான் வந்து பெர்ஃபெக்டான ஆளாக இருக்க முடியும். அப்போ எப்படி ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். எனக்கு ஜாதகத்தை பார்க்குற ஒரு முகம் மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப இதே மாதிரி இப்போ ஒரு ஜாதகம் திறந்தோம்னா இதே மாதிரி ஜாதகம் 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தோம்ல, என்னம்மா உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்போம். ஏன்னா இதே ஜாதகம் மண்டைக்குள்ளே இருக்கும். அப்போ நான் கணக்கே போட தேவையில்லை, எதுவுமே நான் செய்யலை. டப்புன்னு பார்த்தோன்னே நம்ம குழந்தையில ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்றப்ப எனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு டப்புன்னு என்னோட மைண்ட் அங்கே போயிடும். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் உனக்கு குழந்தை நிற்கும், இல்லைன்னா 6 வருஷம் கழிச்சு தான் குழந்தை நிற்கும், இல்லைன்னா தத்துப்பிள்ளை தான் உனக்கு. அப்போ தத்துப்பிள்ளைன்னு சொன்னோடனே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்திருந்தால் யோகம் தான், இதை யோகம்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்து அவங்க வீட்டில் தத்துப்பிள்ளை இருக்கும், குழந்தை பாக்கி இருக்காது. அப்போ தத்துப்பிள்ளை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லேடிட்ட, அம்மா அவங்களுக்கு வந்து தத்துப்பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். தத்துப்பிள்ளை இல்லை, ஆனால் நானே வந்து என் வீட்டுக்காருக்கு 2வது மனைவி, ஓகேங்களா. அப்போ மொதல் மனைவிக்கு 3 பிள்ளைங்க, உனக்கு பிள்ளை எனக்கு பிள்ளைங்க இல்லை. அப்போ அந்த மனைவி என்னாச்சுன்னா மனைவி செத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கல்யாணம் பண்ணார். அந்த 3 பிள்ளைங்க நான் தான் வளர்க்குறேன், ஓகேங்களா. அப்போ என்னன்னா தத்துப்பிள்ளைன்னு இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி ஜாதகம் ஒன்று வருது. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் உங்கள் வீட்டில் தத்து பிள்ளைகள் இருக்கா? தத்து பிள்ளைகள் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ற. அப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு யார் வீட்டில் அஃபேர் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் சார், ஒரு 2 வருஷமாக இருந்துச்சு. யாருங்கிட்ட பக்கத்து வீட்டில் ஒரு லேடி, அவங்க வந்து வீட்டுக்காரர் செத்து போயிட்டார். அவங்க வீட்டில் கூடிய பிள்ளைகளுக்கு இப்போ வரைக்கும் காலேஜ் பிசி வருதான் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தத்து பிள்ளைன்னா தத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு இப்போ சைடில் ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ட்ராக் ஓட்டுறதுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ என்னன்னா கிரகங்களுடைய இணைவுகள் ஏதாச்சும் ஒரு வேலையை கொண்டு வந்து கோர்த்து விட்டு போயிடும். அப்போ எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, அனுமானிச்சு பார்ப்போம். டாக்டர்கிட்ட போகிறோம், வயிறு வலிக்குது, என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாருன்னா, என்ன சாப்பிட்டேன் நீயே கண்டுபிடி, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? முடியாது இல்லைங்களா. அது மாதிரி சில விஷயங்கள் ஜோசியக்காரங்க கேட்கும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு பெரிய ரோடு, அந்த ரோட்லேருந்து அப்படி திரும்புகிறோம். அந்த இடத்துல ஒரு மாதிரி மெட்ரோ ட்ரெயின்லலாம் குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ப்ளூ கலரில் இதெல்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே போய் சின்ன ரோடு மாதிரி போகுது, போயிட்டு அந்த பக்கம் கட் ஆகிட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்கு சைடில் ஒரு சந்து போகணுன்னே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்த கற்பனை பண்ணிங்களா இல்லையா? இது மாதிரி நான் ஒருத்தருக்கு பலன் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை அவர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பார், அவர் பார்த்தது அவர் அனுபவிச்சதெல்லாம். ஆனால் நான் வேறு ஒரு இடத்த சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆனால் 2 சிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் போன தெருவெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே
அந்தாலும் இருந்தாலும் அதைத்தான் சொல்கிறான் போலக்குன்னு அது மாதிரி பலன்களும் இதே மாதிரி தான் போகும். ஏன்னா இது வந்து ஒரு சைக்காலஜி ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்குன்றதை முன்கூட்டி சொல்கிறதுக்கான முயற்சி. இப்போ உங்களோட லைஃபோட சேர்ந்து தான் சிங்க் பண்ணி புரிஞ்சுக்குங்க. அப்போ யோகம் என்பது சிம்பிள். ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேருவது யோகம். அது ஒரே கட்டத்தில் சேரலாம், ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு கவுண்டிங்கில் சேரலாம். இப்படி கவுண்டிங்கில் சேரும்பொழுது இதை வச்சு தான் முக்கால்வாசி பலன்களை ஜோசியர்கள் சொல்கிறாங்க. இதை யோகம்னோடனே அதிர்ஷ்டம்னு எடுத்துக்க தேவையில்லை. யோகம் என்பது இணைவு. ஓகேங்களா?